ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல, மழைக்காலத்தில் அதாவது ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து இப்போ மழை அதிகமாக பேஞ்சிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதாவது மழை வந்து நார்மலாக பெய்கிறத விட அதிகமான மழை வந்து இப்போ பொழியிறதுனால ஒரு சில இடத்துல வந்து தண்ணி வந்து ஸ்டாக்னேட் ஆகிருக்கு தோட்டத்தில், இது மாதிரி எல்லா இடத்துலையுமே. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம மழை பேஞ்சு தண்ணி தேங்கி நின்றுச்சு, அப்போ அந்த செடியை வந்து நம்ம திரும்ப எப்படி வந்து சரி பண்ணி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் எந்த ஒரு லேண்டாக இருந்தாலும் இப்போ மழை பெய்யக்கூடிய காலகட்டத்தில் அதுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ், அதாவது வடிகால் வந்து சரியாக செஞ்சு விட்டுருங்க. அப்போ தான் வந்து நைட் ஹவர்ஸ்லையோ இல்லை இந்த மாதிரி திடீர்னு மழை வந்தாக்கில் அந்த தண்ணி வந்து நம்ம லேண்டில் தேங்க விடாமல் பாதுகாத்துக்கலாம். ஸோ அதுக்கு சரியான வடிகால் வசதியை செய்கிறது ஃபஸ்ட்டு வந்து நம்ம செய்யக்கூடிய முதல் கடமை. ஸோ ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா, மழை பெய்யக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் அதிகப்படியான அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கிசைடு, அதாவது பூஞ்சான் கொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கணும். இப்போ இன்கேஸ் வந்து சின்ன செடியாக இருக்குது அப்படின்னாக்கல நம்ம ஆர்கானிக்காக போகிறோம் அப்படின்னாக்கல நம்ம சூடோமோனாஸு, ட்ரைகோடர்மா விரிடி, ஸோ பேசில்லஸ், இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒரு 15 டேஸ்க்கு 1 வீக் ஒன்ஸ் நீங்கள் ரூட் வழியாக வேர் வழியாக நம்ம கொடுத்துட்டு வாங்க. அப்படி கொடுக்குறம்போது அந்த செடி வந்து எந்த ஒரு வேர் தாக்குதல் இல்லாமல், தண்டுகளுகள் இல்லாமல் சரியாக வளர ஆரம்பிக்கும். ஸோ வேர் தான் நம்மளுக்கு மெயின் பேஸு. கீழே வேர் வந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு, இல்லை வேரில் ஏதோ டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த செடி டோட்டலாகவே அப்படியே வாட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த செடி எந்த ஒரு சத்தும் எடுத்துக்காமல் அந்த வேரை பிடுங்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மெல் அடிக்கும், ஒரு மாதிரியான அழுகுன மாதிரியான ஸ்மெல் அடிக்கும். அந்த வேர்லேருந்து இப்படி அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதியை இழுத்துங்கன்னா அப்படியே வளவளன்னு வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த வேர் ஏதோ டேமேஜ் ஆகிருக்கு, கீழே வந்து பூஞ்சான் தாக்குதல் அந்த வேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறம்போது இந்த மாதிரி நீங்கள் இயற்கையான பூஞ்சான கொல்லியை வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த பூஞ்சான் வந்து என்ன பண்ணுனாக்கல அந்த வேரை வந்து பாதிக்க விடாமல் பாதுகாத்து வச்சுக்கும். நம்ம நன்மை செய்யக்கூடிய பூஞ்சான்கள் இது எல்லாமே. ஸோ கெமிக்கல் சைடு நம்ம போகிறோம் அப்படின்னாக்கல, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ரிடோமோல் கோல்டுன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கும் சின்சிண்டாவில். அதுவும் ப்ளஸ் சிஓசி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு லிட்டருக்கு 2.5 கிராம் சிஓசி 2.5 கிராம், அதே ரிடோமோல் கோல்டு 2லேருந்து 2.5 கிராம் வரைக்கும் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வேர் வழியாக கொடுத்துடலாம், வெஞ்சூர் வழியாகவும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கல நம்ம ஸ்ப்ரேயரில் முன்னாடி இருக்கக்கூடிய நாசிலை கழட்டிட்டு வேருக்கும் பிடிச்சி விடலாம். நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு 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 2 செகண்ட் ஒரு வேருக்கும் பிடிச்சி விட்டிங்கனாலுமே அந்த வேர் வந்து மழை பெஞ்சு டேமேஜ் ஆகிருக்கக்கூடிய செடி வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இன்கேஸ் நம்ம ஒரு தோட்டத்தில் வந்து ஏதோ ஒரு பயிர் வச்சுருக்கீங்க, அந்த தோட்டத்தில் திடீர்னு மழை வந்து 2 நாள் தண்ணி நின்றுச்சு, ஒரு நாள் தண்ணி நின்றுச்சு, அந்த செடி எல்லாமே வாட்டம் விழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கல அந்த வேர் எல்லாமே பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதுக்கு இம்மிடியேட்டாக ட்ரைனேஜை நீங்கள் ரெடி பண்ணி அந்த தண்ணியை பூரா வெளியேற்றிட்டு நான் சொன்ன மெத்தடில் இந்த மாதிரி சிஓசி ப்ளஸ் ரிடோமோல் கோல்டு கண்டிப்பாக கரைச்சி 2 டைம் ஊற்றுங்க, ஒரு 2 நாள் விட்டு கேப்பில். அப்போ அந்த செடி கண்டிப்பாக தெளிய ஆரம்பித்து தெளிஞ்சு புது வேர் வந்து அதிலிருந்து வர ஆரம்பித்து அந்த செடி மறுபடியும் பிக்கப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலத்தில் உங்களுடைய செடியினுடைய வேரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சரியாக பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் நிறைய செடி வந்து பார்த்திங்கன்னா அழுகாமல் நம்ம கரெக்டான மகசூல் எடுக்க முடியும். ஸோ வேர் தான் வந்து எல்லா சத்துக்களும் எடுத்து கொடுக்கறதுனால அந்த வேர் ஹெல்த்தியான வேர் இருந்தால் மட்டும்தான் அந்த கரெக்டாக மேலே வந்து செடி வளர ஆரம்பிக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்காங்க மழைக்காலத்தில். தேங்க்யூ ஃபார்மர்ஸ்.